சென்னை காசிமேட்டில் தொழில் போட்டி தகராறில் மீன் வியாபாரிக்கு கத்திக்குத்து நிகழ்த்தப்பட்ட சம்பவத்தில் வாலிபர் கைது செய்யப்பட்டார். காயங்களுடன் மீட்கப்பட்ட மீன் வியாபாரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கத்திக்குத்து நிகழ்த்திய முத்து என்பவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கள்ள துப்பாக்கியுடன் கேரள வாலிபர்கள் 4 பேர் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டனர். கைதானவர்களிடமிருந்து ஒரு நாட்டு துப்பாக்கி, 6 தோட்டாக்கள், கேரள பதிவெண் கொண்ட 2 கார்களை பறிமுதல் செய்த போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் வனப்பகுதியில் வன விலங்குகளை வேட்டையாட கொண்டு வந்தது தெரியவந்ததை அடுத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உணவு கட்டுப்பாட்டுத் துறையினர் ஆய்வு மேற்கொண்டதில் பிரபல தனியார் உணவகத்திற்கு சீல் வைத்து அபராதம் விதிக்கப்பட்டது. உணவகத்திலிருந்து பழைய கெட்டுப்போன இறைச்சிகள் மற்றும் உணவகம் சுகாதாரமற்ற நிலையில் இருப்பதைக் கண்ட உணவு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட உணவகத்திற்கு சீல் வைத்து அபராதம் விதித்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே நிலத்தகராறில் மூதாட்டி மீது தாக்குதல் நிகழ்த்தப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட மூதாட்டி பல்லடம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் உறவின் முறை பேரன்களே தனது பாட்டியை தாக்கியது தெரியவந்த நிலையில் மேல் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக அதிகாரிகள் நலச்சங்கம் சார்பில் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அண்ணாமலை பல்கலைக்கழக தொலைதூர கல்வி மையம் முன்பு வாயிற்கூட்ட ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அண்ணாமலை பல்கலைக்கழக அதிகாரிகள் நலச்சங்கத்தின் நிர்வாகி வரதராஜ பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பல்கலைக்கழக படிப்பு மற்றும் தகவல் மையங்களை மூடுவதை தடுத்து நிறுத்த வேண்டும், பல்கலைக்கழக அதிகாரிகளுக்கு ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். அண்ணாமலை பல்கலைக்கழக அதிகாரிகள் நலச்சங்க சார்பாக வாயிற்கூட்டம் நடைபெற்றது. இந்த வாயிற்கூட்டத்தில் அரசு ஊழியர்கள் சங்கம் மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழக 3வது அணி சார்பாகவும் அனைவரும் கலந்து கொண்டனர். அதாவது தொலைதூர கல்வி இயக்கமானது 1979ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருந்த தொலைதூர கல்வி இயக்கமானது இப்பொழுது அது மூட விழாவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. அதை தமிழக அரசுக்கு கவனத்துக்கு கொண்டு போகணுன்ற ஒரு காரணத்துக்காக நாங்கள் இந்த ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தியிருக்கோம். ராணிப்பேட்டை மாவட்டம் கன்னிகாபுரத்தில் பல ஆண்டுகளாக வீடு கட்டி வாழ்ந்து வரும் மக்கள் பட்டா வழங்க கேட்டு விவசாய சங்கம் சார்பில் கன்னிகாபுரம் கிளை தலைவர் எம் தனபால் தலைமையில் ராணிப்பேட்டை கோட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாய சங்க தலைவர்களுடன் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் பட்டா வழங்க கள ஆய்வு செய்து முடிக்கப்பட்டுள்ளது. அரசாணை கிடைத்ததும் பட்டா வழங்குவதாக ராணிப்பேட்டை கோட்டாட்சியர் விவசாய சங்கம் தலைவர்களிடம் உறுதியளித்தார். வக்பு சட்ட திருத்தத்தை மத்திய அரசு திரும்ப பெற கோரி தென்காசி மாவட்ட SDPI கட்சியின் சார்பில் தென்காசி புதிய பேருந்து நிலையம் முன்பு சட்ட நகல் எரிப்பு மற்றும் கிழுத்து எரியும் போராட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் திவான்வடி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் வக்பு திருத்த சட்ட நகலை தீயிட்டு கொளுத்தியதுடன் சட்ட நகலை கிழுத்து எரிந்து தங்கள் எதிர்ப்புகளை தெரிவித்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்துள்ள ஆனைமலையில் பிரசித்தி பெற்ற மாசாணியம்மன் கோயில் குண்டம் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். மேலும் பக்தர்கள் பாதுகாப்பை ஒட்டி கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். கோவை மாவட்டம் ஆனைமலை அடுத்த கோட்டூர் பேரூராட்சி பகுதியில் குப்பை கிடங்கு நிறைந்ததால் சேகரிக்கப்பட்ட குப்பைகள் பொதுவெளியில் போட்டு எரியூட்டப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் சுவாசம் சம்பந்தமான பிரச்சினைகள் ஏற்பட்டு உடல்நலம் குற்றுவதாக வேதனை தெரிவித்த அப்பகுதி மக்கள் பேரூராட்சியின் நடவடிக்கையை கண்டித்து கோட்டூர் குப்பை கிடங்கு அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அப்பகுதிக்கு வந்த துறை சார்ந்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உத்தரவாதம் அளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.